மகிழ்ச்சி என்ற தலைப்பில் மகா பேருரை சொல்வேல் வீசிக்கொண்டிருந்தார் சொற்பொழிவாளர். அதிலே கலந்து கொண்டவர்கள் ஆண்மணிகளை விட பெண்மணிகளே அதிகம். சொற்பொழிவின் ஓட்டத்திலே சிறப்பாய் உடையுடுத்தி அமர்க்கலமாய் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணிடம் கேட்டார், உங்கள் கணவர் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாரா? அவளிடம் கேட்டவுடன் அவளது கணவரின் முகத்திலே மெல்லியதொரு புன்னகை அரும்பியது. ஏனென்றால் அவள் இதுவரை அவரிடம் எந்த புகாரும் சொன்னதே இல்லை. அந்த மனைவி வந்தாள், மைக்கை பிடித்தாள். இல்லை, என் கணவர் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளவில்லை. இதை கேட்டதும் அதிர்ச்சி முகம் காட்டிவிட்டார் அந்த கணவர். வந்திருந்தவர்களும் சுவாரஸ்யமாகிவிட விளாசி தள்ளிவிட்டாள் அந்த மணவாட்டி. இப்படி என் கணவர் யார் என்னை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள? அவர் என்னை மகிழ்ச்சிப்படுத்தியதே இல்லை. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏனென்றால் என் மகிழ்ச்சி என்பது அவரை சார்ந்தது அல்ல, அது முழுக்க முழுக்க என்னை சார்ந்தது. வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மகிழ்ச்சியாய் இருப்பது முழுக்க முழுக்க என்னுடைய முடிவு. இன்ன ஒருவரால் இன்ன பொருளால் இன்ன மகிழ்ச்சியாய் நான் இருப்பேன் என்றால் மாபெரும் பிரச்சனையில் நான் இருக்கிறேன் என்று அர்த்தம். ஏனென்றால் என்னை சுற்றியுள்ள எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்றன. என் மனிதர்கள், செல்வங்கள், வசதிகள், வாய்ப்புகள், தொழில்நுட்பங்கள், என் உடல் தட்ப வெப்பம், உடல் வாகு, மனவாகு, உளவாகு, ஆரோக்கியவாகு என எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. அது ஒரு நீண்ட பட்டியல், நீண்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த மாற்றங்கள் என்னை பாதிக்க நான் அனுமதிப்பதே இல்லை. என் முடிவு இதுதான், என்னவானாலும் மகிழ்ச்சியாய் இருப்பது. இது அன்றே நான் எடுத்த முடிவு, விவரம் தெரிய ஆரம்பித்த போதே எடுத்த முடிவு, திருமணத்து அன்றே எடுத்த முடிவு. நிறைய இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ, ஏன் எதுவுமே இல்லாமலேயே இருந்தாலே, உள்ளே இருந்தாலோ அல்லது வெளியே சென்றாலோ, பணக்காரர்களோடு இருந்தாலோ ஏழைகளோடு இருந்தாலோ என் மகிழ்ச்சி குறைவதே இல்லை. நான் குறைய விடுவதும் இல்லை. திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சியாய் இருந்தேன். பெற்றோர்களோடு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிகளோடு மகிழ்ச்சியாக இருந்தேன். திருமணத்திற்கு பின்பும் இதோ என் அருமை கணவரோடு மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன், இருப்பேன். என்னை பற்றி எனக்கே மகிழ்ச்சியாக இருப்பதால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் மனதார நேசிக்கிறேன், விரும்புகிறேன். காரணம், என் வாழ்க்கை மற்றவர்களை விட நலமாக இருப்பதால் அல்ல, தனிப்பட்ட முறையில் நான் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து நான் வாழ்ந்து கொண்டிருப்பதால் என் மகிழ்ச்சிக்கு நானே பொறுப்பு. இப்படி ஒரு தீர்மானத்தோடு வாழ்வதால் என்ன நடக்கிறது தெரியுமா? என்னை சுமக்கும் பொறுப்பை என் கணவரிடமிருந்து நான் நீக்குகிறேன், சுற்றியுள்ளவர்களிடமிருந்து நீக்குகிறேன். இந்த அணுகுமுறை என் கணவரின் வாழ்க்கையை எளிதாக்குகிறது. அதனால்தான் எங்களது மன வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த பெண்மணி இல்லை மகிழ்ச்சி மணி இப்படி பேசி முடித்துவிட்டு இருக்கையில் போய் அமரும் வரை அரங்கில் கைதட்டு ஓயவே இல்லையாம். என்ன, நீங்களும் கைதட்டுறீங்களா? யாருடா அது? பொண்டாட்டிடா. கதைகள் 1000 நட்புறவுகளே, உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள். உங்களை நீங்களே மனதார நேசியுங்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி வெளியே இல்லை, உள்ளேதான் உள்ளது.